ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோவை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல் தொடங்கி இந்த 1 வீக் ஆகுது. இந்த 10 நாளில் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய வியூவர்ஸ் போயிருக்குது என் வீடியோஸ்க்கெல்லாம். அதே மாதிரி உங்கள் ஆதரவும் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பேர் வந்து பருந்தம்பாறை. இது எங்கே இருக்குதுன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வண்டிப்பெரியாருன்னு சொல்கிற இடத்துல தான் இந்த பருந்தம்பாறை இருக்குது. என் வீடியோ பார்க்குறவங்க பருந்தம்பாறை தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள், இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பருந்தம்பாறையோட முக்கியத்துவம் என்னென்னா, இங்கே வந்து ரவீந்திரநாத் தாகூருக்குள்ள ஷேப்பில் உள்ள ஒரு பாறை இருக்குது இங்கே. அதுதான் இங்கே பிராதானியம். அதே மாதிரி இங்கே வந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, இயற்கையான ஒரு வியூ பாயிண்ட்டு. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் மலைகள் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி காடு, மரங்கள். இந்த காலத்தில் வந்து அழிஞ்சு வருது. மரங்கள்லாம் வெட்டி இந்த மாதிரிலாம் பண்ணி வராங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பசுமையான ஒரு இடம் இருக்குது இங்கே. அதுவும் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, வந்து பாருங்கள். எங்கள் வீடு இருக்கிறது ரொம்ப தூரம், பருந்தம்பாறை இருக்கிறது கொஞ்சம் தூரம் தான். இங்கே தான் நான் பருந்தம்பாறை டூரிஸ்ட் பிளேஸ். இதில் வந்து நான் ஒரு கடை வச்சுருக்கேன், சின்ன பெட்டி கடை வச்சுருக்கேன். வண்டி இல்லாத டைமு நான் இந்த ரோட்டு வழியாக தான் நான் நடந்து போவேன். நம்ம வீட்டுக்கும் அந்த பருந்தம்பாறைன்னு சொல்கிற இடத்துக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பஸ்ஸு வந்து டைமிங்க்கு தான் இருக்குது. காலையில் 9:30க்கு இந்த பருந்தம்பாறைக்கு வர்றதுக்கு பஸ் இருக்குது. சில டைம் அந்த பஸ்ஸில் வர முடியலன்னா நம்ம நடந்து தான் வரணும். இடைக்கு ஏதாவது வண்டியோ ஆட்டோ ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அதில் ஏறி நான் வந்துடுவேங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் பேர் வந்து அட்டக்குழி. நான் இருக்கிறது வந்து ஒரு சின்ன எஸ்டேட்டு தான். இந்த எஸ்டேட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பி எஸ்டேட்டு. இந்த எஸ்டேட் வந்து ஏன் இப்படி இந்த தேயிலை தோட்டம்லாம் இப்படி காடு பிடிச்சி கிடக்குன்னா, இந்த ஏரியா வந்து போப்சன் எஸ்டேட் தான் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிலவில் மக்களுக்கு இங்கே வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் சேலரி கொடுக்காமல் இருந்தனால யாருமே வேலைக்கு போகல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் சேல்ரி கொடுக்கல அவங்க. அதனால் இந்த இடம் வந்து பராமரிக்காமல் இப்படி காடு பிடிச்சி கிடக்கு. அதே மாதிரி ஃபேக்ட்ரி கூட நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். டீ ஃபேக்ட்ரி தான். இந்த ஃபேக்ட்ரியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அப்பாலாம் அங்கே தான் வேலைக்கு போவாங்க. ஆனால் இப்போது அங்கே வந்து